வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சத்து எதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் சட்டு நினைவுக்கு வருவது கால்சியம். ஆனால் கால்சியம்னா நமக்கு உடனே நினைவுக்கு வருவது பால் மட்டும்தான். கால்சியம்னாலே பால் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு பெரிய மாயேன்னே சொல்லலாம். ஏன்னா பாலை விட அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் கொண்ட உணவு நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நிறையாவே இருக்கு. ஆனால் அதோட அருமை பலருக்கும் தெரியறதே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம பாலை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிற டாப் 10 கால்சியம் நிறைந்த உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கால்சியம் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளோட வளர்ச்சிக்கும் நம்ம பற்களோட வலிமைக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர நம்ம இதய துடிப்பு சீராக இருக்க, நம்முடைய தசைகள் சீராக இயங்குறதுக்கு, இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ரத்தம் உறைவதற்கு கூட கால்சியம் தேவைப்படுகிறது. இந்த கால்சியம் குறைபாடு நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா எலும்பு பலவீனம், ஆஸ்டியோபோரோசிஸ், தசைப்பிடிப்பு, அதே மாதிரி உடல் சோர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக வளரும் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் கட்டாயம் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இப்போது இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிறது எள், அதாவது சீசம் சீட்ஸ். இந்த சின்னஞ்சிறிய எள்ளில் இருக்கிற சத்துக்களை தெரிஞ்சால் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளில் ஒரு கிளாஸ் பாலுக்கு சமமான கால்சியம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? குறிப்பாக கருப்பு எள்ளில் தான் அதிக சத்து அடங்கியிருக்கு. இந்த எள்ளை நீங்கள் அன்றாட உணவில் எள் பொடியாக்கி சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எள்ளு லட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாலடு, சூப் செஞ்சிங்கன்னா அதில் எள்ளை தூவி சாப்பிடலாம். இந்த எள்ளில் கால்சியம் தவிர்த்து மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் நிறைய இருக்குது. ரெண்டாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த கொள்ளு உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு கால்சியத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கு. 100 கிராம் கொள்ளில் சுமார் 287 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புரதச்சத்தும் நார்ச்சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. இந்த கொள்ளில் பல வகைகள் இருந்தாலும் கருப்பு கொள்ளு தான் உடம்புக்கு நல்லதுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த கொள்ளை நம்ம அன்றாட உணவில் நிறையா சேர்த்துக்கலாம். அதாவது கொள்ளு ரசம், கொள்ளு பொடி, கொள்ளு துவையல், கொள்ளு சூப் செஞ்சு சாப்பிடலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராகி, அதாவது கேழ்வரகு. அனைத்து தானியங்களுக்கும் கேழ்வரகு தான் ராஜா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. 100 கிராம் கேழ்வரகுல சுமார் 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. அதாவது ஒரு கிளாஸ் பாலில் இருக்கிற கால்சியத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த ராகியை நம்ம காலை உணவுக்கு ராகி கூழ் செஞ்சு குடிக்கலாம். ராகி தோசை செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ராகி லட்டு செஞ்சு கொடுக்கலாம். 6 மாத குழந்தைங்கள்லேருந்து ராகி கஞ்சி கொடுக்கறது நம்ம வழக்கம். முக்கியமாக எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க கட்டாயம் ராகியை உணவில் சேர்த்துக்கணும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பிரண்டை, அதாவது அடமன் க்ரீப்பர். இது ஒரு அபூர்வ மூலிகை. கிராமப்புறங்களில் இதோட அருமை எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக இதை துவையலாக செஞ்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டால் கூட இதைத்தான் மருந்தாக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கால்சியம் சத்து இதில் கொட்டி கிடக்கு. இந்த பிரண்டையை சரியாக பக்குவம் செஞ்சு சமையலில் சமைச்சு சாப்பிட்டா நம்மளோட எலும்பு இரும்பு போல் வலுவாகுமா. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது உலர்ந்த அத்திப்பழம். இனிப்பு சுவை கொண்ட இந்த அத்திப்பழத்தில் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தினமும் காலையில் 2 அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் பற்களும் எலும்புகளும் ரொம்பவே வலிமையாக இருக்கும். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய். பலர் கசப்புன்னு ஒதுக்குற இந்த சுண்டைக்காய் கால்சியத்தோட சுரங்கம். இந்த சுண்டைக்காய் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதோடு போன் டென்சிட்டி, அதாவது எலும்புகளோட அடர்த்தியையும் மேம்படுத்துது. இந்த சுண்டைக்காயை நம்ம கூட்டு, வத்தல், குழம்பு அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. நம்ம வீட்டு தோட்டத்திலே கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரை உலக புகழ் பெற்ற சூப்பர் ஃபுட்டு. மற்ற கீரைகளை விட முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். 100 கிராம் முருங்கைக்கீரையில் சுமார் 440 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது பாலை விட 4 மடங்கு அதிகம். இது வளரும் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, ஏன் எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். இதை சூப்பு, கூட்டு, பொரியலாக வச்சு நம்ம சாப்பிடலாம். எட்டாவதாக பார்க்க போகிறது கொண்டக்கடலை, அதாவது சிக் பீஸ். புரதச்சத்துக்கு பேர் போன இந்த கொண்டக்கடலை கால்சியத்துலேயும் சளைச்சது கிடையாது. இந்த கொண்டக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு தேய்மானத்தை இது தவிர்க்கும். இது சுண்டைக்கடலை கூட்டு, பொரியல், குழம்பு அந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிறது கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. 100 கிராம் கருவேப்பிலையில் சுமார் 800லேருந்து 900 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது.
அதாவது பாலில் இருக்க கால்சியத்தை விட பல மடங்கு அதிகம். இந்த கருவேப்பிலையை நம்ம தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் மற்றும் ஆஸ்டியோமலேசியா போன்ற நோய்களையும் இதை தடுக்க உதவுது. இந்த கருவேப்பிலையை நம்ம அன்றாட வாழ்வில் கருவேப்பிலை துவையல், சட்னி, பொடி அப்படின்னு பல வகையாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ 10வது இடத்துல இருக்கிறது சியா சீட்ஸ் அதாவது சியா விதைகள். 100 கிராம் சியா விதைகளில் 631 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இந்த சின்ன விதைகளுக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை தடுக்கிற சக்தி அதிகமாகவே இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சியா விதையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு தினமும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியமை நீங்கள் அடைஞ்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போ பால் இல்லாமையே நமக்கு தேவையான கால்சியத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ கால்சியம் சத்துள்ள உணவை சாப்பிட்டாலும் அதை நம்ம உடல் முழுமையாக உறிஞ்சிக்க வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதனால் தினமும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சூரிய ஒளியில் நடக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.